அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கொஞ்ச நாள் முன்னாடி என்னுடைய அறையில் நான் வெளியில் போயிருந்தேன், கோயம்புத்தூர். அப்போ என்னுடைய அறைக்கு வந்திருந்த ஒரு 2 பேர், அவர்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம், ஒரு உரையாடல். எப்படின்னா, ஒருத்தர் தன்னுடைய சார்ஜரை விட்டுட்டு வந்துட்டார். அவருடைய சார்ஜரை அவர் கொண்டு வரல. இப்போல்லாம் ஃபோனும் சார்ஜரும் இல்லாமல் நாம் வெளியில் போக முடியாது. அவர் சார்ஜர் மிஸ் ஆகிடுச்சு. அவருக்கு அந்த பேட்ரி டவுன் ஆயிடுச்சு. பேட்ரி டவுன் ஆன ஃபோனில் பேசக்கூடாதுங்க. அப்போ அந்த வேவ்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இழுக்கும், அது ரொம்ப கெடுதல் அப்படிங்கிறதெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நண்பரும் அது தெரிஞ்சிருக்கிறதுனால சொன்னார், இதை உடனே சார்ஜ் போட்டாகணும், கம்ப்யூட்டர் 0க்கு போகுது அப்படின்னு. அவர் டக்குன்னு என் கூட அங்கே உட்காந்துருந்த அந்த நண்பர்கிட்ட, உங்கள் சார்ஜர் கொடுங்க, போட்டுடலாம், உங்கள் சார்ஜர் கொடுங்க, நான் போடுறேன் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், சார்ஜர் போடுறதுல ஒரு சின்ன சிக்கல் வரும். இந்த பின் இந்த இடத்துல டேலி ஆகிறது, அகலமானது சிலது இருக்கும், சிலது குண்டாக இருக்கும். அந்த பின் டைப்பில் பொருந்துவது என்பது கஷ்டம். நான் உடனே சொன்னேன், பார்த்து உங்களுக்கு அது சரியாக பொருந்துதா பாருங்கள் அப்படிங்கிற ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த சொன்னேன். இந்த பின் பொருந்தலைன்னு சொன்னால் நமக்கு ஃபோன் வீணாக போயிடும். ரொம்ப முக்கியம். எப்படி வீணாக போயிடும்? சில பேர் கஷ்டப்பட்டு கிணிச்சு போடுவாங்க, சார்ஜ் ஏறாது. இல்லை அப்படி போட்டாச்சுன்னா அந்த பின்னும் இந்த பின்னும் ஒன்றோட ஒன்று பொருந்துகிற இடத்துல ஏதாவது குளறுபடி ஆகி போச்சுன்னா இந்த ஃபோன் வீணாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் தானே வீணாக போகும், இந்த பின்னை கழட்டிட்டு வேறு பின்னை போட்டுக்கலாம். இந்த மாதிரி அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 விஷயங்கள், இதை மனசில் வச்சுக்கிட்டு வேண்டாம், நீங்கள் கரெக்டாக பொருந்துதா பாருங்கள் அப்படின்னு. அந்த இன்னொரு நண்பர் சொன்னார், வேண்டாம் சார், பின் பொருந்துறதா இருந்தால் கூட போட வேண்டாம் அப்படின்னார். எப்படி? இதில் பின்னே டேலியானா கூட போட வேண்டாம் அப்படின்னார். அந்த நண்பர்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லை, வேண்டாம். எனக்கு அப்போ தான் புரியல என்ன காரணம். உன்னை லேர்ன் பண்ணணும் பாருங்கள். லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. திருவள்ளுவர் இல்லாட்டி எழுதுவாரா, என்னே ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறுன்னார். அன்டில் டெத் யூ ஹேவ் டு லேர்ன் அப்படின்ட்டார். சாகிற வரைக்கும் படிக்கணுன்ற. உனக்கு தெரிஞ்ச விஷயங்கிறது ஒன்றுமே கிடையாது. அப்போ யார் சொன்னா பாருங்க, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நம்ம என்னதான் லேர்ன் பண்ணிக்கிட்டே போனாலும் இட் இஸ் எண்ட்லெஸ், முடிவே கிடையாது அதுக்கு. நான் சொன்னேன், ஏன் பிரதர் பின்னு டேலி ஆச்சுன்னா போட்டுடலாம்ல, அது கூட ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு அந்த நண்பர்கிட்ட கேட்டேன். என்னோட சார்ஜருடைய பவர் வேறு, அது ரொம்ப குயிக்காக வித்தின் 10 minutes சார்ஜ் ஆகிடும், வேகமாக அப்சர்வ் பண்ணும். இந்த ஃபோன் அதுக்கு டேலி ஆகணும் கரெக்டாக, அந்த ஸ்பீடை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு. அப்படி இல்லாமல் இதுக்கு அந்த மாதிரி இந்த ஃபோனை ப்ரோக்ராம் பண்ணல, இந்த அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணாத ஃபோனில் அதை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்டையராக இந்த ஃபோனே வீணாக போயிடும். ஸோ சார்ஜருக்கு அது உள்ளே இழுக்கிறதுக்கு ஒரு பவர் இருக்குது, அது தெரியாமல் நம்ம போடக்கூடாது. ஸோ கூடுமான வரைக்கும் அந்தந்த ஃபோனுக்கு அந்தந்த சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணுறது தான் நல்லது, சார்ஜர் மாற்றி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னார். இட் இஸ் அ வேலிட் பாயிண்ட். ஒரு சின்ன விஷயந்தான். இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் நீங்கள் கேட்குறவங்க இருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு அப்போ பழியர்னு ஒரு நினைவு வந்தது. அதுக்கு உரியது அல்லாத ஒன்று அது இந்த கருவியை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கே ஒரு மிகப்பெரிய பாடங்க. இப்போது ஸ்க்ரூ வச்சு முடுக்கிறதுக்கு பழைய காலத்தில் ஸ்க்ரூ டிரைவர், அந்த ஸ்க்ரூவில் ஒரு பள்ளம், அப்புறம் அந்த ஆணியிலே ஒரு ஸ்க்ரூ, இதை வச்சு அப்படியே ஸ்க்ரூ பண்ணி முடுக்கிறது அப்படின்னு மர மேசைகள், மர நாற்காலிகள், அப்புறம் கட்டில்கள் இதெல்லாம் பொருத்துவாங்க. சில இடங்களில் ஸ்க்ரூவை பொருத்துவாங்க. சில கார்பெண்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த பொறுமை இருக்காது, அதை போட்டு மரையை போட்டு திருகிறதுக்கு பொறுமை இல்லாமல் அதை அப்படியே வச்சு ஆணியில் அடிப்பாங்க நேராக. தவறுங்க அது. ஏன்னா மறுபடியும் வேணும்னா அதை அப்படியே நோகாமல் கழட்டி எடுக்கிறதுக்கு வசதியாக ஸ்க்ரூ அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை சுற்றியில் அடித்து உள்ளே போயிடும். ஆனால் மறுபடியும் நீங்கள் கழட்டினா மறுபடியும் அது பொருந்தாது, சரியாக இருக்காது. ஏன் அதுக்கு நேரான அணியே போதுமே, எதுக்காக ஒரு ஸ்க்ரூ ஆணின்னு ஒன்று கண்டுபிடிச்சான்? அதை கழட்டுறதுக்கு ஒரு பள்ளம் ஏன் அதை கொண்டையில் மேலே வச்சான்? அப்போ ஒன்று டிசைன் பண்ணும்போதே ஒரு பொருளை அது ஒரு பர்பஸுக்கு டிசைன் பண்ணியிருக்கான். நாம் அந்த பர்பஸ்லேருந்து டீவியேட் ஆகக்கூடாது. அந்த பர்பஸ் இல்லாமையே நம்ம முடிச்சிடலாம், அதை சோத்தில் அடிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். அதெல்லாம்
என்ன சொல்கிறது, ஒரு ஒரு வன்முறை வன்முறை. இப்போ நம்ம நேரம் அடிக்கிற ஆணியை வந்து ஸ்க்ரூ டிரைவரால் சுற்ற முடியாது. ஆனால் ஸ்க்ரூ பண்ண வேண்டிய ஆணியை இரும்பு சுத்தியில் வச்சு அடிச்சு விடலாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அடிக்கக்கூடாதுங்கிறது ஒரு ஒழுக்கம். ஒழுக்கம்னு சொன்னால் மாரல் அண்ட் எத்திக்ஸுங்கிற அந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட சம்திங் ரிலீஜியஸ்ன்னு நினைக்காதீங்க. லைஃப்லேயே ஒரு டிசிப்ளின் ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்குது. இதை ஏன் எனக்கே ஒரு விசித்திரமான குணம் உண்டு. சைக்கலாஜிக்கலாக அது எனக்கு ஒரு நோயோன்னு கூட நான் நினைப்பேன். இப்போ எனக்கு எதிர்த்தாப்பில் ஒருத்தர் ஒரு பிஸ்லரி தண்ணி பாட்டில் வச்சுருக்கிறாருன்னு வச்சுங்க, அப்புறம் இன்னொருத்தர் கின்லே பாட்டில் வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்லரி பாட்டிலுக்கு பிஸ்லரி மூடி அந்த பச்சை கலரில் மூடாமல் அவர் கின்லே பாட்டில் மூடி எடுத்து அதில் மூடினார்னு வச்சுக்கோங்க. சில சமயம் மூடிக்கும், ஒன்று அதே மாதிரி அளவு இருக்கும், மூடிக்கும். அதாவது பச்சை கலரில் இந்த பிஸ்லரி பாட்டில் இருக்கும், ப்ளூ கலரில் அந்த கின்லே பாட்டில் இருக்கும். இந்த பச்சை மூடியை எடுத்து அதில் மூடி இதை மூடினா எனக்கு எரிச்சல் வரும். சைக்கலாஜிக்கலி அது சரியில்லை தான். என்னமோ மூடி இருக்கா, நமக்கு என்ன கெட்டு போச்சு அப்படின்னு பேசாமல் நான் எந்திரிச்சு போய் என்ன பண்ணுவேன், அந்த பிஸ்லரி மூடியை கழட்டி இந்த கின்லேயில் போடுவேன். கின்லே மூடியை கழட்டி திரும்ப கொண்டு போய் அந்த பிஸ்லரியில் போட்டு கிரீனுக்கு க்ரீனு, ப்ளூவுக்கு ப்ளூவு, பிஸ்லரியில் பிஸ்லரி, கின்லேயில் கின்லே. இது இருந்தால் எனக்கு என்னமோ திருப்தியாக இருக்கும். அது ஏன் என்ன ஏதுலாம் எனக்கு தெரியாது. இதை கொணக்கேடு அப்படிம்பாங்க, நை அப்படிம்பாங்க, அப்புறம் வந்து எரிச்சல் பிடிச்ச ஆள் அப்படிம்பாங்க. என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம், ரைட்டு. அந்த ஆள் ஒரு நோனாயம் பிடிச்ச ஆள், நொறநாட்டியம் பிடிச்ச ஆள், இப்படி நிறைய இருக்குது. இதெல்லாம் வார்த்தைகள் இருக்குது. இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு மன்னிச்சுக்கங்க. எங்கள் அம்மா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ஜாடியும் மூடியும் மாறக்கூடாதுமா வீட்டில், ஜாடியும் மூடியும் மாறக்கூடாதுமா அப்படிம்பாங்க. அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஜாடி தான் இருக்கும். உப்பு ஜாடி, புளி ஜாடி, நெய் ஜாடியில் வாங்கி வைப்பாங்க எங்கள் அம்மா. நெய் ஜாடி, ஒவ்வொரு பொருளுமே இந்த சீனாலேருந்து அந்த களிமண்ணில் செஞ்சு வரும் ஒரு ஜாடி. பாதி ப்ரௌனாக இருக்கும், பாதி மேலே முக்கால் வந்து ஒயிட்டாக இருக்கும். அது சின்ன ஜாடியிலேருந்து பெரிய ஜாடி வரைக்கும் வரிசையாக இருக்கும். அதில் இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், இப்படி ஒன்று ஒன்றா இருக்கும். அதில் இன்ன பொருள் கரெக்டாக அந்த ஜாடியில் அது வச்சுருப்பாங்க. அந்த மூடி இருக்குல்ல, சின்ன ஜாடியோட மூடி, அதுக்கு அடுத்து கரெக்டாக இருக்கணும். எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி மருமக வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் வேலை பார்க்குற அவசரம், குயிக்காக சமைக்கணுங்கிற போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது மூடி மாற்றி வைப்பாங்க. இது வெறும் ஜாடிக்கு மட்டும் பொருத்தம் இல்லைங்க, எவர்சல் ஒரு பாத்திரங்களை அடுக்கும். இப்போ சாம்பார் முடிச்சுட்டு சாம்பாருக்கு ஒரு மூடி போடுறாங்கன்னு வச்சுங்க, ரசத்துக்கு ஒரு மூடி போடுறாங்க, எவர்சல் ஒரு தட்டு போட்டு மூடுறாங்க அப்படின்னா மூடி மாற்றினா எங்கள் அம்மா கோவப்படுவாங்க. ஏமா அது மூடியை மாற்றி வச்சுருக்க, அந்தந்த அடுக்குக்கு அந்தந்த மூடி தானம்மா போடணும். அவங்க மருமகளை கோச்சிக்கிற விஷயத்தில் இது ஒரு விஷயம். என்ன சொல்லுவாங்க, மூடி மாறக்கூடாதுமா, மூடி மாற்றாமல். எங்கள் அக்காக்களையும் கோவிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து கோவிச்சுக்கிட்டது மருமக மேலே இருக்க கோவத்தால் இல்லை, இந்த டிசிப்ளின் தான் என்னோட சிஸ்டர்ஸ்க்கும் ஏற்படுத்துவாங்க. சமைக்க அவங்க வரும்போது ஆரம்ப காலத்திலேயே மூடி மாறினா அவங்களுக்கு கோவம் வரும். நான் கூட எங்கள் அம்மா சொல்லுவேன், யூஆர் ஏ மூடி மதர். மூடின்னா அவங்களுக்கு தெரியும், மூடுபடி நடந்துக்கிறவங்க. இந்த மூடி மாறினதுக்கு எதுக்கு அம்மா இவ்வளோ கற்றுக்கத்துற, ஏம்மா நீ ஒரு மூடி மதர் அப்படின்னு நான் கேலியாக அவங்களை கிண்டல் பண்ணுவேன். ஆனால் உண்மையிலேயே பின்னால் எங்கிட்ட அந்த குணம் தொத்திக்கிச்சு. எதுக்கு அந்த மாதிரி மூடி மாறினா, ஒரு கிரீன் கலர் பேனா கொண்டாந்து அதில் ரெட் கலரில் அந்த மூடியை போடுறது, ரெட்டிங்கோட மூடியை, ரெட் கலர் பேனாவில் கிரீனோட, இது எனக்கு எரிச்சல் வரும். இது எங்கள் அம்மா கிட்டேருந்து எனக்கு வந்த கோவமா அப்படின்னு நான் முதல்ல யோசித்தேன். ஆனால் ஆழமாக பார்க்கும்போது பார்த்தா இந்த பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லைஃப்பில் டிசிப்ளினை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லை, சேஃப்டி அப்படி அது மட்டும் இல்லை, உங்களை லைஃப்லேயே உங்களை வந்து ஒரு கண்ணியமான ஒரு மனிதராக உருவாக்கும். இதெல்லாம் இந்த பர்சனாலிட்டியை பில்டப் பண்ணுறதுல, உங்கள் பிஹேவியரை ஷேப் பண்ணுறதுல, உங்களுடைய என்ன சொல்றது இயல்புகளை ஒழுங்குபடுத்தி உங்களை ஒரு மிகப்பெரிய மேன்மக்களாக உயர்த்துவதற்கு ரொம்ப அவசியம். ஏன் மாறினா என்ன கெட்டு போச்சு, அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் எங்கள் அம்மா ஏன் இப்போ வற்புறுத்தினாங்க. எங்கள் அம்மா அவங்களா பண்ணியிருக்க முடியாது, ஒருவேளை அவங்க அம்மாவோ அவங்க பாட்டியோ இந்த சித்திரவதையை ஆரம்பிச்சிருக்கணும். இந்த டிசிப்ளினுங்கிற சித்திரவதையை அந்த பாட்டி உண்டு பண்ணியிருக்கலாம், எங்கள் அம்மாவோட அம்மா உண்டு பண்ணியிருக்கலாம், இல்லை எங்கள் அம்மாவோட மாமியார் இந்த இம்சியை ஆரம்பிச்சிருக்கலாம், யாரோ ஒருத்தர் இருக்கட்டும். ஆனால் ஏன் இதில் என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்த்தா, பால் பாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, சாம்பார் மூடி எடுத்து மூடிடுங்க, பால் தெரிஞ்சு போயிடும். சாம்பாரில் உப்பு இருக்கு, புளிப்பு இருக்கு,
அந்த மூடியை எடுத்து நீங்க அப்படி பால் பாத்திரத்தை மூடி கவலையப்படாம பல பேர் மூடி வைப்பாங்க. என்ன பெரிய விஷயம் அப்படின்னு மன்னிச்சுக்கோங்க. பால் கெட்டு போயிடும், பால் தெரிஞ்சு போயிடும், பொருள் வீணா போயிடும். இப்போ இது என்ன, இது 1/2 லிட்டர் பால் ஒரு பெரிய விஷயமா? ஒரு உப்பு உள்ள மூடியை மூடி வச்சாங்க. இன்னொன்று பாருங்களேன், சிலது எப்படின்னு கேட்டிங்கன்னா மூடி சரியில்லாமல் மூடும்போது இந்த மூடி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த உள்ள குழம்பு இருக்கிற அளவுக்கு அந்த மூடி உள்ளே போய் முங்கிக்கும். இது எப்படி சொல்கிறது, வானலி அப்படிம்பாங்க. இருப்பு சட்டி, இரும்பில் ஒரு சட்டி இருக்கும், இதில் குழம்பு கொதிக்கும். இதில் மூடும்போது இந்த இட்லி அவிச்ச மூடுற பாத்திரத்தை எடுத்து மேலே மூடுவாங்க, இல்லை மேலே அந்த கரெக்ட் வானொலி சைஸுக்கே ஒரு மூடி வாங்கி வச்சுருப்பாங்க, அதை மூடுவாங்க. சில பேர் அப்படி கவலைப்பட மாட்டாங்க. இது பாருங்களேன், கொஞ்சம் சின்ன இட்லி வானொலி மூடி எடுத்து பெரிய வானொலி இருப்பு சட்டியில் மூடுவாங்க. இப்படி மூடுனீங்கன்னா அதனுடைய விளிம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விளிம்பு குழம்புல போய் படும். கொதிச்சிட்டு இருக்கிற குழம்பு இருக்குல்ல, அது மேலே போய் அப்படியே அது படும். என்ன நடந்துட போகுது, என்ன நடந்துட போகுது? இப்போ நல்ல கவனிங்க. இந்த குழம்புல பட்டுட்டு இந்த மூடியை எடுத்துட்டு பாருங்க, அப்படி தூக்கி கிச்சன் டேபிளில் அப்படி தூக்கி அந்தாண்ட வைப்பாங்க. ஒரு சிலந்தி அதில் நடமாடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் இந்த குழம்போட வச்சுட்டீங்கன்னா அந்த சிலந்தியோ ஈயோ எறும்போ ஒரு சின்ன விஷ ஜந்துவோ ஒரு முட்டையோ பாச்சாவோ என்ன ஆகும், அப்படியே அந்த அந்த குழம்போட அந்த மூடியில் அப்படியே ஒட்டிக்கும். நீங்கள் மறுபடியும் எடுத்து இந்த குழம்புக்குள்ள அப்படி எடுத்து மூடும்போது இதெல்லாம் ரேராக நடக்கிறதுக்கு. எப்போ நடந்தா என்னங்க, விஷம்தான், பூச்சி தான், கெடுதல் தான், தப்பு தான். என்னைக்காவது நடக்கிற விபத்து தான் எல்லாத்தையும் காலி பண்ணுது. விபத்து டெய்லி நடக்காது, இன்சிடென்ட் டெய்லி நடக்கும், ஆக்சிடென்ட் எப்போது தான் நடக்கும். ஆனால் எப்போ நடக்கிற இன்சிடென்ட் முக்கியமே இல்லை, எப்போ நடக்கிற ஆக்சிடென்ட் தான் பெருசு. எனக்கு பாருங்களேன், ஹோட்டலில் நான் போய் சாப்பிட உட்காந்தா அந்த பிளேட்டில் சாப்பாடு கொண்டு வருவாங்க. நான் கொஞ்சம் விசித்திரமாக சொல்லுவேன், இந்த பாருப்பா, ஒரு பிளேட் மேலே இன்னொரு பிளேட்டை அடுக்காது, எனக்கு நீ கொண்டு வர பிளேட்டு அதுக்கு மேலே எதையுமே வைக்காது, வேணா ஒரு வாழை இலை போட்டு மூடு, அந்த பிளேட்டை கொண்டு வந்து வை. அந்த சர்வர் என்னை இம்சையாக தான் பார்ப்பார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஒன்று மேலே ஒன்று அடுக்கி கொண்டு வந்தா ஈஸி. நான் சொல்லுவேன், அப்படி நீ கொண்டு வர பட்சத்தில் மேலே எனக்கு என்ன பண்ணணும், மேல் தட்டு இருக்குல்ல அதை கொண்டாந்து கொடு. நான் மேல் தட்டு மக்கள் இல்லையா, எனக்கு மேல் தட்டு கொடு அப்படிம்பேன். ஏன்னா பாருங்களேன், தட்டோட கீழ்ப்பகுதியில் அடுத்த குழம்பு ரசம் அதோட அப்படி மேல் பகுதி ஒட்டிக்கிட்டு இருக்கும். தட்டோட கீழே எத்தனை அழுக்கு இருக்கும், எவ்வளவு பாக்டீரியா இருக்கும், எவ்வளவு பூச்சி ஒட்டிக்கிட்டு இருக்குங்கிறத பற்றி யாராவது கவலைப்படுவாங்களா? சில பேர் வீட்டில் டீ கொடுப்பாங்க சார், டம்ளருக்கு கீழே சிலந்தி இருக்கும் சார், எப்படி குடிக்கிறது? அந்த சிலந்திக்கு அப்படி வச்சு அதுக்கு சமாதி கட்டின டம்ளரில் அப்படியே கொண்டாந்து டீயை கொடுத்தா எப்படி குடிக்கிறது? நான் யாரையோ குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு பொருள் மூடி வைக்கிற போது அந்த மூடி அதுக்குரிய கரெக்டாக டேலி ஆகிறதா இருக்கணும். உள்ள முங்கிறது அதில் படுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க. இட் இஸ் a very great discipline. It is a very great discipline. நாம எலக்ட்ரிக் சார்ஜர்லேருந்து ஆரம்பிச்சு நான் எங்கேயோ போயிட்டேன் அப்படின்னு நினைக்க வேணாம். ஜாடியும் மூடியும் மாறக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த காலத்தில் இருந்த பெண்கள் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இப்போதான் ரொம்ப சீரியஸான விஷயம் சொல்ல போகிறேன், எங்கள் அம்மா இன்சிஸ்ட் பண்ணாங்களே ஜாடியும் மூடியும் மாறக்கூடாது, ஜாடியும் மூடியும் மாறக்கூடாது அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணாங்களேன்னு. மூடியை கரெக்டாக காப்பாற்ற தெரியாத சில பெண்கள் கணவனையும் சரியாக காப்பாற்ற மாட்டாங்கோ. கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கா? அதான் அந்த வீட்டில் ஜாடி மூடி மாறி இருக்கு, அந்த வீட்டில் ஜாடி மூடி மாறி இருக்கு. அதுதான் பெண்களுக்கு தான் இது பொருத்தமா அப்படிலாம் கேட்காதீங்க. அந்த காலத்தில் சமையல் ரூமில் பெண்கள் இருந்தாங்க, அந்த வீட்டில் சமையல் அறையோட மகாராணியாக இருந்தாங்க. எங்கள் அம்மா வச்சு நான் மனசில் வச்சு சொல்கிறேன். அந்த ஜாடி மூடி மாறக்கூடாது அப்படிங்கிற அந்த டிசிப்ளின் அவங்க ஏன் வற்புறுத்தினாங்க அப்படின்னா, இந்த ஜாடியும் மூடியும் மாறக்கூடாது அப்படின்னா ஜோடியும் மாறக்கூடாது அப்படிங்கிறது அதில் வந்து இன்டைரக்டாக பேசப்பட்ட விஷயம், இன்டைரக்டாக சொல்லப்பட்ட விஷயம். எந்த வீட்டில் ஜாடியும் மூடியும் மாறலையோ அந்த வீட்டில் ஜோடியும் மாறலை, மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 பேருமே டிசிப்ளின்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கு. இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஒரு ஆஃபீஸோ ஒரு நிர்வாகமோ ஒரு கட்சியோ ஒரு பெரிய நிறுவனமோ கடையோ நீங்கள் என்ன வேணாலும் நடத்துங்க, ஜாடி மூடி மாறாமல் பார்த்துங்க.